வாங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது எங்க போயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, என் ஃப்ரெண்டுகளுக்கு தான் போன் போட்டு வாரேன். அவளும் வாங்கணும்னு சொன்னாவுல்ல, அதான் நீங்க வந்தது போன் போட சொன்னாவோ, அதான் ஒரு போனை போட்டுட்டு வாரேன். அடடே சரி சரி, வரட்டு வரட்டு, பைய வரட்டு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த சேலைகளை பாருங்கம்மா, நல்லா இருக்கும், பட்டு புடவை மாதிரியே இருக்கும். ஆனா பட்டு புடவை கிடையாது, லைட் வெயிட்டா இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும். நல்லா தொட்டு பாருங்கம்மா, துணினா நல்ல துணிதான். அடடே நல்ல துணியாதான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி துணிதான் நிறைய பேர் உடுத்திட்டே அலைதாவ ஊருக்குள்ள, அதான் பார்த்தேன். ஆமாமா, இந்த சேலை தான் உங்க ஊர்ல நிறைய பேர் எடுத்திருக்காவோ. அதுலயும் இந்த சிவப்பு கலர் இருக்கு பாருங்க, அதுதான் கோயில் கொடைக்கு எல்லாரும் எடுத்திருக்காவோ, மங்களகரமா இருக்கும்னு. உங்களுக்கும் இந்த கலர் அம்சமா இருக்கும், வேணா எடுத்து கெட்டுங்கம்மா. நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் என் ஃப்ரெண்டுகளும் வந்துக்கிட்டு அவட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவேன். அண்ணாச்சி இப்பெல்லாம் அடிக்கடி வர்றதே இல்லையே, என்னாச்சு? முன்னாடி மாதிரிலாம் வியாபாரம் இல்லம்மா, அதான் வர்றது கிடையாது. முன்னாடிலாம் நிறைய பேர் வாங்குவாவோ, அப்புறம் வார வாரம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாவோ, காசு வசூலிக்கிறதுக்காண்டி வருவேன். இப்பெல்லாம் அப்படி இல்லைலாமா, எல்லாரும் ஆன்லைன்ல வாங்கிடுதாவோ. ஒன்னு ரெண்டு பேர் பழைய பழக்கத்துக்கு தான் நம்மகிட்ட வாங்குதாவோ, அதனால பெருசா வர்றது கிடையாது. இப்போ உங்க ஊர்ல கோயில் கடையா கண்டு நிறைய பேர் வாங்குதாவோ, அதனாலதான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். அப்படிலாம் இல்ல அண்ணாச்சி, ஆன்லைன்ல வாங்குதோல முழு காசு கொடுக்கணும்ல. உங்ககிட்ட வாங்குற ஆட்கள் வாங்கதான் செய்வாவோ, நீங்க வாங்க. உங்ககிட்ட வாங்கினா வார வாரம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிடலாம். சரிம்மா, வர்ற பாக்கியம் முடிஞ்ச வரைக்கும். ஆனா உடம்பு முன்னாடி மாதிரிலாம் ஒத்துழைக்க மாட்டேங்குமா, அப்படி வீதி வீதியா சைக்கிள கொண்டுட்டு அலையுதுக்கு. இப்பெல்லாம் முடியல. என் மவனும் வேண்டாம், சும்மா பேசாம இருப்பா, நான் பாத்துக்கிட்டேன்னு தான் சொல்லுதான். நான் தான் மனசு கேட்காம வீட்டுல கிடக்க முடியாம என்னால முடிஞ்ச நேரத்துக்கு கொண்டு வந்து வித்துக்கிட்டு கிடக்கேன். சரி சரி, அதுவும் சரிதான். என்னதான் அலைஞ்சாலும் உடம்பையும் பாத்துக்கிடணும், மகன் சொல்லுத மாதிரி. நிப்பாட்டுங்க, நாங்க இதோ வந்துட்டோம். ஏட்டி வா வா, நான் இப்பதான் எடுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கட்டி, ரொம்ப ஒண்ணும் பார்க்கல. வந்து உட்காருங்க வாங்க. ஆமாமா ஆமாமா, வந்து உட்காருங்க. இப்பதான் வந்தேன் நான், உட்காருங்க. நல்ல நல்ல மாடல் இருக்கு பாருங்க. ஏலா சண்மோ, நல்லா இருக்கியா? இப்பதான் வந்தியா? அந்த சைடுலாம் வரதே கிடையாது. நல்லா இருக்கேன், குருவி குடு பாட்டி. இப்போதைக்கு அவ்வளவு ஒண்ணும் வியாபாரம் இல்ல, அதான் அந்த சைடுலாம் வரல. இப்பதான் சரி கோயில் கொடையில சேலையெல்லாம் விக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஏல ஒன்று ரெண்டு பாவாடையும் சட்டை துணியும் எடுக்கலாம்னு நினைச்சேன், நீ என்றான ஆளே வரல. சரி வச்சிருக்கியா பாவாடை துணி சட்டை துணி எல்லாம்? இருக்காச்சி, எல்லாம் இருக்கு. இருங்க, இந்த சேலையை பார்த்தது எடுத்துறட்டுமா? ஆட்டு ஆட்டு காமி, அவளுக்கு சேலையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டா. ஏட்டி லட்டு, அங்க கலர்களை பாரு, எல்லாம் சூப்பர் சூப்பர் கலரா இருக்கு. திக்கு திக்கு கலர், நல்லா தூக்கி அடிக்கும் இந்த மாதிரி சேலை கட்டுனா. ஆமாட்டி, கலர்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இதே மாதிரி சேலைகள் தாண்டி நம்ம தெருல நிறைய பேர் உடுத்தி இருக்காளுவோ அந்த கோயில் கொடைக்கு. அதான் இதை வாங்கவா வேண்டாமான்னு யோசிக்கேன். ஆமா லட்டு, இந்த அண்ணாச்சி அதான் சொன்னாரு, நிறைய பேர் நம்ம ஊர்ல இந்த மாதிரி சேலை தான் வாங்கியிருக்காவன்னு. சரி நம்ம வேற ஏதாவது கேட்போம். அண்ணாச்சி வேற மாடல்கள் இருந்தா எடுத்து காமிங்களேன். ஆட்டுமா, காமிக்க காமிக்க. இதுக்கப்புறம் என்ன வேணும்? பட்டு மாதிரி காமிக்கவா இல்ல ஃபேன்சி அந்த மாதிரி காமிக்கவா? அண்ணாச்சி பேசாம பூனம் சேலையை எடுத்து போடுங்க. அந்த மாதிரி சேலைகள் தான் வீட்டுக்கு உடுத்தவும் லாய்க்கப்படும். எண்ணத்துக்கு போட்டு பட்டு சேலையை எடுத்துக்கிட்டேன்னு பாக்கேன். சும்மா இருங்கக்கா, கோயில் கொடைக்கு பூனை சேலையவே கெட்ட சொல்லுதியே, பட்டு சேலை மாதிரி எடுத்து கெட்டுவோம். அப்பதானே எல்லாரும் முன்னாடி நம்ம பந்தாவா தெரியுவோம். பூனை சேலையவே கேட்டுட்டு கிடைக்கிய. பூனை சேலையும் வச்சிருக்கமா, நல்லா பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை எடுத்துக்கோங்க. என்ன இந்த காட்டன் புடவை வச்சிருக்கீங்களா? இருக்குமா, காட்டன் புடவையே இருக்கு. ஏட்டி கிறுக்கி, நான் இந்த அக்காவையே பூனஞ்சலை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ காட்டன் புடவையே கேட்டுட்டு இருக்க. ஏட்டி வெயிலுக்கு இந்த மாதிரி பட்டு மாதிரி இந்த பாலிஸ்டர் மாதிரிலாம் சேலை வாங்கி கெட்டணும்னு வையேன், அங்க கோயில் கொடையில போய் படாத பாடு படணுட்டி அவிஞ்சிரும். அது போக எல்லாவளும் அங்கிட்டும் இங்கிட்டும் தள்ளதுக்கும் இழுக்கிறதுக்கும் எல்லா சேலையும் அவந்து கையோட வந்துரும். காட்டன் சேலைன்னு வையேன், ஒண்ணுமே தெரியாது, கெட்டி இருக்கவே தெரியாது. எடுத்த மடிப்புல இருந்து எல்லாம் அப்படியே அழகா இருக்கும். அதான் காட்டன் சேலை கேட்டுட்டு இருக்கேன். அந்த அக்கா சொல்லுது சரிதான். புடவையில இன்னொரு புடவை இருக்கு, காட்டன்லயே பட்டு பாடுற மாதிரி வச்சு கல்யாணி காட்டன், அதுவும் நல்லா இருக்கும் வெயிலுக்கு. அக்கா சொல்லுத மாதிரி புடவை மடிப்பு எடுத்தீங்கன்னு வைங்களேன், அப்படி நச்சுன்னு வச்ச மாதிரி நிக்கும். அந்த புடவையை காட்டட்டுமா? காட்டுங்கனே காட்டுங்க. ஆனா சைடு வாக்குல என்னைய அக்காண்டிய பாத்தீங்களா? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, என்னைய அக்கான்னு கூப்பிட்டுடியல. ஐயோ சாரிமா, தப்பா நினைச்சுக்கிடாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, உங்களோட 2 வயசு கூட தான் அவளுக்கு. மண்டையெல்லாம் வெளியே போச்சு உங்கள மாதிரியே. நீங்க என்ன டை அடிக்காம இருக்கியா, அவ டை அடிச்சிட்டு சுத்துதா, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏட்டி பைத்தியம், என்னைய பார்த்தா டை அடிச்சு சுத்த மாதிரியே இருக்கு. ஒரிஜினல் முடிடி, எல்லாம் ஒரிஜினல் கலர். ஏட்டி பைத்தியங்கள சண்டைய போடாம பாருங்க, டி Dressல எடுத்து போடுதா இருப்பாரு பாருங்க. அடடே, இது நல்லா இருக்கேன்னா, நல்ல கலர்
பாத்தீங்களாக்கா, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்திருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி இதுல பாவாடை தாவணி எல்லாம் தச்சு போட்டிருப்பாவோ, அழகு போல இருக்குமாக்கும் இந்த துணியில தச்சு போட்டா. ஆமாமா, இந்த துணியில பாவாடை தாவணியே இருக்கு. ஆனா தாவணி மட்டும் நம்ம இந்த பூனை துணியில வரும். நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு நான் அதை எடுத்துட்டு வரல. உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு வேணா எடுத்துட்டு வரேன். அப்படியா அண்ணாச்சி? ஏட்டி லட்டு இதுல பாவாடை தாவணி தச்சா சூப்பரா இருக்குமோ? அப்ப நம்ம எங்க வீட்டு சுதாக்கு ஒண்ணு வாங்குவோமா இந்த அண்ணன்ட்ட சொல்லி? ஆமாக்கா, இந்த அண்ணனை நாளைக்கு வரும்போது கொண்டு வர சொல்லுங்க. அது சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி துணியில நிறைய குர்தாவும் பாத்தேன்க்கா. ஆனா அதெல்லாம் எங்க கிடைக்குமோ? பேசாம நான் சேலையா வாங்கி அந்த மாதிரி ஒரு சுடிதார் மாதிரி தச்சுக்கிடட்டுமா? ஏட்டி வேண்டாம், நீ சுடிதார தச்சேன்னு வைய, மீதி துணி வேஸ்டா கிடக்கும். சேலையா எடுத்து கெட்டு எங்கேயாவது சுடிதார் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் வாங்கி போட்டுக்கிடலாம். என்ன நீங்க சுடிதார் துணி எதுவும் வச்சிருக்கீங்களோ இதுல? இல்லம்மா, இல்ல. சுடிதார் துணிலாம் ஒண்ணு நம்மட்ட இல்ல. அடுத்து எப்பமாவது வந்துச்சுன்னா கொண்டாரேன். ஏப்பா, அந்த வெள்ளை சேலையில வச்சிருக்கியா? வச்சிருந்தா காமியா கொஞ்சம். குருவி கூட ஆச்சு, பேசாம இருங்கச்சி. எப்ப பார்த்தாலும் வெள்ளை சேலை தானா? ஏதாவது கலரை எடுத்து கெட்டுங்கன்னா கோயிலு கிடைக்காது. ஏட்டி, எனக்கு இந்த வெள்ளை கலரே கெட்டி பழகிட்டுடி. வேற கலர்லாம் போட்டா எனக்கு நல்லாவே தெரியாது. எப்ப வெள்ளை சேலை எதுவும் வச்சிருக்கியா? இல்லையே பாட்டி, நான் நாளைக்கு வேணா வரும்போது எடுத்துட்டு வரட்டுமா? வீட்ல கிடக்கும்னு நினைக்க எடுத்துட்டு வரல. நான் கொஞ்சம் எல்லாரும் வாங்குற மாதிரி உள்ள சேலைகளை தான் எடுத்துட்டு வந்தேன். வெள்ளை சேலை 1-2 பேர் தான் வாங்குதாவோ. நாளைக்கு வேணா எடுத்துட்டு வரட்டுமா? அப்படியா? சரி, அப்ப நாளைக்கு வீட்டு பக்கத்துல வா. என் வீட்டுக்கிட்ட நான் அந்த சைடு பாத்துக்கிட்டு எனக்கு இப்படி தூரம் நடக்க முடியல. ஆட்டாச்சி வாரேன். நாளைக்கு உங்க வீட்டு பக்கத்துல எடுத்துட்டு வரேன். அண்ணாச்சி, அந்த பூனை சேலை இருக்கு நீ எல்லாம் அதையும் ஒரு டைம் காமிச்சிருங்களேன். பார்த்தாதான் எனக்கு மனசு ஆறும். இந்த அக்காக்கு என்னதான் சொன்னாலும் இந்த பூனஞ்சாலையில உள்ள ஆசை விடாது போல. என்ன எடுத்து காட்டுங்க இந்த பூனஞ்சாலையோட. இதோ இந்த பாருங்கம்மா, சேலைகள் எல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்குமா பாருங்க. அடே கப்பா, நல்ல கலரா இருக்கே. துணியும் நல்ல பஞ்சு போல இருக்குட்டி. தொட்டு பாரு, இங்க பாரு லட்டு. சேலை நல்லாதான் இருக்கு. ஆனா நீங்க இந்த சேலையில எடுக்க கூடாது. ஏன்னா அதை ஒத்துக்கிட மாட்டேன். ஆனா எனக்கு என்னமோ மனசுக்கு இந்த சேலை உதாண்டி பிடிச்சிருக்கு. இதுதான் கெட்டுனா எனக்கு கெட்டுனாப்புல இருக்கு உடம்போட ஒட்டி. காட்டன் சேலைலாம் எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் செட் ஆகாது. உனக்கு வேணா நல்லா இருக்கும் காட்டன் சேலை, ஒல்லியா இருக்க ஆளு. எனக்கு இந்த மாதிரி சேலை கெட்டினாதான் நல்லா இருக்கும். அதெல்லாம் உங்க மன பிராந்தி. கேட்டீங்களா? எல்லாருக்கும் எல்லா சேலையும் நல்லா இருக்கும். ஆனா கெட்டுத விதத்துல நல்லா நீட்டா கெட்டோன்னு வைங்களேன், எல்லா சேலையும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். பேசாம அந்த என்ன காட்டுன்னு சொன்னீங்க, கல்யாணி காட்டனா, அதையே எல்லாரும் ஒண்ணு எடுத்துக்கிடுவோம். நல்ல சூப்பர் கலரா வேற இருக்கு. அப்படிங்கியோ? ஆனாலும் எனக்கு மனசே கேட்கலையே. அண்ணாச்சி, பிளவுஸ் துணிலாம் எப்படி சேலையிலே இருக்கா என்ன? ஆமாமா, பிளவுஸ் எல்லாம் உள்ளே இருக்கு. ரன்னிங் பிளவுஸ் தான். 80 மீட்டர் கிட்ட வருமா? என்ன அண்ணாச்சி, 80 மீட்டர் தான் வருங்கியே? என்ன மாதிரி உள்ள ஆட்கள்லாம் என்னன்னு சட்டை தச்சு போடுறதுக்கு அப்போ இல்ல தெரியாம தான் கேக்கேன். இந்த சேலை எடுத்து நான் சட்டை துணி மட்டும் வெளியிலலாம் எடுக்கணும். இப்ப நான் என்ன செய்வேன்? அதான் சொல்லுதேன், பேசாம அந்த சேலையை எடுப்போன்னு. இருட்டி, விலைய மட்டும் கேட்டுக்கிடுதே. இந்த சேலை விலை எவ்வளவு அண்ணாச்சி? 400 ரூபா தாமா. என்ன அண்ணாச்சி, பொசுக்குன்னு 400 ரூபா சொல்லிட்டியே. நான் ஏதோ 250 ரூபா 300 ரூபா இருக்கும்னு நினைச்சேன். 400 ரூபாய்ங்கல எப்படி? ஏமா, 250 ரூபா சேலைகளும் இருக்கதான் செய்யுது. ஆனா அதெல்லாம் அந்த அளவுக்கு உழைக்காதுமா. வீட்டுக்கெல்லாம் போட்டு அடிக்க முடியாது. ஆனா இதெல்லாம் 1 நம்பர் குவாலிட்டி. கேட்டீங்களா? இங்க டெய்லி யூஸ் கூட போட்டு வருஷ கணக்கா அடிக்கலாமா? ஒண்ணுமே செய்யாது. நான் அதான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நானே தெருல விக்கிறேன். நான் நல்ல குவாலிட்டியா கொடுத்தாதான் 4 பேர் என்னைய அடுத்து கூப்பிட்டு வாங்குவாங்க. அதனால நல்ல தரமான பொருள் தான் கொடுக்கறது. இதுலலாம் எனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. 10 ரூபா 20 ரூபா அவ்வளவுதான் லாபம். சரிண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும். பூனஞ்சேலை இருக்கட்டும். அந்த கல்யாணி காட்டன் சொன்னீங்களா, அது விலை எவ்வளவு? அதை சொல்லுங்க. அந்த காட்டன் சேலையம்மா, அதெல்லாம் கடைகள்ல 1000 ரூபா 1100 ரூபா சொல்லுவாங்க. ஏன்டா 800 ரூபா தாமா. என்னன்னு பொசுக்குன்னு 800 ரூபா சொல்லிட்டியே? நம்ம தெரிஞ்ச ஆளுல கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்கன்னு. ஒரு 700 ரூபா போட்டுக்கோங்களேன். ஏல, ஆமாண்ணே, குறைச்சு போட்டு குடி. எல்லாம் நம்ம பிள்ளைகள் தானே. குறைச்சுக்கோ ஒண்ணும் ஆகாது. சரி பாட்டி, சரிக்கா. உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம். ஒரு 750 ரூபானா சரி. அதுவும் நீங்க ஒரு சேலைக்கு மேல எடுத்தாதான் நான் குறைப்பேன். ஆட்டு ஏக்கா, அந்த கீரை உள்ள அந்த சேலை எடுங்கக்கா. அந்த பூனஞ்சாலை தூக்கி தூர வைங்கக்கா. வீடு ஃபுல்லா பூனஞ்சாலை தான் வச்சிருக்கேன். திரும்ப பூனஞ்சாலையை தான் கேட்டுக்கிட்டு கிடைக்கிய. அப்படிங்கியோ? சரி அண்ணாச்சி, பூனஞ்சாலையை எடுத்து உள்ள வச்சிருங்க. இந்த காட்டன் சேலைகளே தாங்க. இன்னொரு நாள் எப்பமாவது வந்தீங்கன்னா வீட்டு
நீங்க கொடுத்துருங்க, நான் அப்புறமா தந்துருது என்ன? ஆமாக்கா, நானும் எடுத்துட்டு வரல. சேலை பாக்குற ஒரு ஆசையில பேசாம வந்துட்டேன். நீங்க குடுங்கல, நான் அப்புறம் சாயந்தரமா தாரேன். அதான பார்த்தேன், 2